Hello friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ். நவுன்ஸில் நிறைய டைப் இருக்குது. இன்றைக்கி நம்ம சில டைப்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கான்க்ரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கலெக்டிவ் நவுன். Before that, what is noun? Nouns are nothing but a naming words. காமன் நவுன்கிறது ஒன்றும் இல்லை, ஜென்ரலாக சொல்கிறது. எதையும் நம்ம பர்டிகுலராக சொல்லாமல் ஜென்ரலாக சொல்கிறோம். ஜென்ரலாக பிளேஸ், பர்சன், அனிமல், திங்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு பாய்ஸ் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொன்னால் எல்லா பாய்ஸுமே எழுந்திரிப்பாங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்காக யாரையும் சொல்லலையா, காமனாக ஜென்ரலாக சொல்லியிருக்கோம் பாய்ஸ்னு. அது சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். அது என்னென்னா கேர்ள், பாய், கிங், குவீன், ரிவர், மவுண்டைன், கண்ட்ரி. இது எல்லாமே காமன் நவுன்ஸ் தான். வாட் இஸ் ப்ராப்பர் நவுன்? ப்ராப்பர் நவுன் இஸ் நத்திங் பட் பர்டிகுலராக சொல்கிறோம். காமன் நவுன்னா என்ன சொல்லுவோம், ஜென்ரலாக சொல்லிடுவோம். ப்ராப்பர் நவுன்னா ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக சொல்கிறோம். அதே கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு பாய்ஸ் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே எழுந்திரிப்பாங்க. அதே அந்த பாய்ஸ் குரூப்புக்குள்ளே ஒரு நேமை பர்டிகுலராக சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கேங்குள்ளே நிறைய பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், பீட்டர், ரவி, ராம், இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்கும். அதில் போய் பீட்டர் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ராப்பராக பர்டிகுலராக ஒரு நேம் சொல்லி ஒரு பாயை சொல்லி எந்திரிக்க சொல்கிறோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ராப்பர் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம், ஜென்ரலாக சொல்கிறோம். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது காமன் நவுன். என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜனனி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜனனி அப்படின்னு நான் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஸோ ஜனனி இஸ் அ ப்ராப்பர் நவுன் ஹியர். கீப் இன் யுவர் மைண்ட், ஆல் ப்ராப்பர் நவுன்ஸ் ஷுட் ஸ்டார்ட் ஒன்லி வித் அ கேபிட்டல் லெட்டர். எல்லாத்தோட நேம்ஸும் கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அது ஒரு பர்சனோட நேமாக இருக்கலாம், பிளேஸோட நேமாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். நான் லுக் ஃபார் த எக்ஸாம்பிள்ஸ். நம்ம முன்னாடி காமன் நவுன்ஸ் லிஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு ப்ராப்பர் நவுன் சொல்கிறேன். இப்போ கேர்ள்ஸ் அப்படின்னா காமன் நவுன். அதில் பர்டிகுலராக ஒரு நேம் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், சாரா. பாய்ஸில் பர்டிகுலராக ஒரு நேம் சொல்கிறேன், சீட். இப்போ கிங்குன்னா நிறைய கிங்ஸ் இருக்காங்க. நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிங் சொல்லணும்னா அக்பர். குவீன் அப்படின்னா மும்தாஜ் சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம், குவீன் எலிசபெத். ரிவர் அப்படின்னா ஜென்ரலாக சொல்கிறேன் ரிவர். ரிவரில் பர்டிகுலராக ஒரு ரிவர் சொல்லணும்னா த யமுனா, த காவேரி அப்படின்னு பர்டிகுலராக சொல்லலாம். எல்லா ப்ராப்பர் நவுன்ஸ்லையுமே ஒன்று தான் இருக்கும். ஒரு யமுனா ரிவர் தான் இருக்குது. Is it? Next, mountain, the Himalayas. Country, India. So, இப்போ common noun என்ன, proper noun என்னன்னு தெரிஞ்சிருக்கும். Remember, all proper nouns should start only with the capital letter. Next நம்ம பார்க்க போகிறது concrete noun. Concrete noun is nothing but அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட 5 சென்சஸால் அப்சர்வ் பண்ண முடியும். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கும். நம்மளால் பார்க்க முடியும், தொட முடியும். அது என்ன திங் அப்படிங்கிறத நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். த்ரூ சைட், ஸ்மெல், டச், டேஸ்ட், இதெல்லாம் வச்சு நம்மளோட 5 சென்சஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா. சீயிங், ஸ்மெல்லிங், ஹியரிங், டச்சிங், டேஸ்டிங், இது மூலயமா நமக்கு தெரியும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம்னா, சேர் நம்மளால் பார்க்க முடியும், டச் பண்ண முடியும். நோட்டும் அப்படி தான், டாகும் அப்படி தான். புக், பென், பெல்ட். சிட்டி, பேர்ட், மேன். டேபிள், பென்சில், உமன். நெக்ஸ்ட்டு மில்க், ரைஸ், சுகர். இதெல்லாம் நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியும், ஸ்மெல் பண்ண முடியும், பார்க்க முடியும், டச் கூட பண்ண முடியும் இல்லையா. ஆயில், டஸ்ட், ஸ்மோக். ஹீட், கோல்ட், ட்ரேட். இதில் இதில் இன்னும் 2 டைப்ஸ் ஆஃப் நவுன் நம்ம சொல்லலாம். மேலே இருக்கிற ரோஸில் இருக்க எல்லா திங்ஸுமே நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா. சேரு, எத்தனை டேபிள், எத்தனை பென்சில்ஸ், எவ்வளோ உமன் இருக்காங்க, எல்லாமே நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ தோஸ் ஆர் கால்ட் அஸ் கவுண்டபிள் நவுன். வெராஸ் கீழே இருக்கிற மில்க், ரைஸ், சுகர் இதெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா? சுகர் எவ்வளோ அப்படின்னு குவான்டிட்டி நம்மளால் தர முடியுமா?
ஐ மீன் கவுண்ட் பண்ண முடியுமா? குவான்டிட்டி கொடுக்கலாம், 1/2 kg அந்த மாதிரி. எவ்வளோ சுகர்ஸ் இருக்குன்னு நம்பர்ஸில் கவுண்ட் கொடுக்க முடியுமா? முடியாது. ஸோ அதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். நெக்ஸ்ட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இஸ் குவைட் ஆப்போசிட் டு த கான்க்ரீட் நவுன். கான்க்ரீட் நவுன் என்ன பார்த்தோம்? அதை நம்மளால் 5 சென்சஸால் அப்சர்வ் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் டச் பண்ண முடியும், சீ பண்ண முடியும் இல்லையா? அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படி கிடையாது. நம்மளால் பார்க்கவோ டச் பண்ணவோ முடியாது. we could only feel that. நம்மளால் அதை ஃபீல் பண்ண தான் முடியும், திங்க் பண்ண தான் முடியும். இட்ஸ் ஆர் ஆல் கால் தாட்ஸ். இப்படி தான் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்காமே சொல்லுங்கள், இதெல்லாம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஹாப்பினஸ், அதை நம்மளால் ஃபீல் தான் பண்ண முடியும் இல்லையா? we couldn't touch it. yes. ஸோ அதுலேயே 3 இருக்குது. குவாலிட்டியை வச்சு இது பண்ணலாம். ஆக்ஷன், ஸ்டேட் ஆஃப் பீயிங். சே ஃபார் எக்ஸாம்பிள் குட்னஸ், கைண்ட்னஸ், கிளீன்லினஸ், இதெல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியாது. we could only feel. இதெல்லாமே ஃபீலிங்ஸ் தான் இல்லையா? குட்னஸ், கைண்ட்னஸ், கிளீன்லினஸ். இதே ஆக்ஷனில் சொல்லணும்னா மூமெண்ட், ஜட்ஜ்மெண்ட், தெஃப்ட், ஹேட்ரட், இதெல்லாமே என்னது? ஆக்ஷன்ஸ். இதே வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை சொல்கிறோம், ஃபீலிங் தான். ஸ்டேட் ஆஃப் பீயிங் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி சொல்கிறோம் இல்லையா? எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதான் யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்களால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். தட் இஸ் சிக்னஸ். நம்மளால் ஃபீலிங். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இஸ் நத்திங் பட் அ ஃபீலிங் இல்லையா? மதர்ஹுட், ரிச்னஸ், இந்த இடத்துல ஸ்டேட் ஆஃப் பீயிங்கில் பியூட்டி கூட சொல்லலாம். எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? this is called as abstract noun. So abstract noun is nothing but it could only be felt. Next is collective noun. collective nounங்கிறது ஒன்றும் இல்லை, it is a collection of things. ஒரே கூட்டமாக இருக்கிறத சொல்கிறோம் இல்லையா? குரூப் ஆஃப் பீப்புள் இல்லைன்னா கலெக்ஷன் ஆஃப் திங்ஸை சொல்கிறது தான் கலெக்டிவ் நவுன். சே ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் சொல்லலாம், பஞ்ச் ஆஃப் கீஸ் சொல்லலாம். இதுதான். Now look for the example, herd of cattle. Herd of cattle na it refers to a group of buffaloes. இதெல்லாம் சொல்கிறது. flock of birds na group of birds. swarm of bees அதே மாதிரி தான், group of bees. honey bees எல்லாம் கூட்டமாக இருக்கு. an army-ங்கிறது group of soldiers. crowd-ங்கிறது group of people. fleet of ships என்ன சொல்லுவோம்னா குரூப் ஆஃப் ஷிப்ஸை தான் சொல்லுவோம். கிளாஸ் என்ன சொல்லுவோன்னா, நான் நீங்கள் சொல்லுங்கள், யூ ஜஸ்ட் ட்ரை டு சே ஆன் யுவர் ஓன். கிளாஸுங்கிறது என்னென்னா குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் டைப்ஸ். இட்ஸ் டைம் டு செக் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோம் அப்படிங்கிறத சில சென்டென்சஸ் வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ now look at the sentence. The Great Wall of China is a historical monument. Great Wall of China அப்படிங்கிறது பர்டிகுலராக சொல்கிறோம். ஸோ தட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். மான்யூமெண்ட் அப்படிங்கிறது காமன் நவுன். மான்யூமெண்ட்டுங்கிறது எதுன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல இல்லையா அந்த வேர்டை பார்க்கும்போது. ஸோ இட் இஸ் அ காமன் நவுன். The team won the championship. டீமுங்கிறது என்னது? குரூப் ஆஃப் பீப்புள் விளையாடுறாங்க இல்லையா? ஸோ தட் கம்ஸ் அண்டர் அ கலெக்டிவ் நவுன். சாம்பியன்ஷிப்புங்கிறது they could only feel it as. ஸோ சாம்பியன்ஷிப்புங்கிறது என்ன வரும்? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். குட். The Amazon is the largest river in the world. அமேசானுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். see here கேபிட்டல் லெட்டரில் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். ரிவர் அப்படிங்கிறது காமன் நவுன். The bunch of keys is on the table. bunch of keyங்கிறது collective noun. tableங்கிறது common noun. honesty is the best policy. honestyங்கிறது it is a feeling, so it comes under a abstract noun. The crowd is very big. crowdங்கிறது collection of people or group of people. so group of peopleங்கிறது crowd, so it is a collective noun. Next, I bought a furniture for my new house. furniture அப்படிங்கிறது காமன் நவுன். என்ன ஃபர்னிச்சர்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஸோ இட் கம்ஸ் அண்டர் அ காமன் நவுன். அண்ட் நியூ ஹவுஸ் இஸ் ஆல்சோ அ காமன் நவுன். தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் செஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Thanks for watching the video.